சரிங்க. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சார்லஸ், பாப்பா பேர் ஷெர்லின். நாங்கள் திருச்சி மாவட்டம். என் பாப்பாவுக்கு ஒரு 7 வயசுலேருந்து ஃபிக்ஸ் மாதிரி அன்கான்ஷியஸ் சுயநினைவு எழுந்துடும். திடீர்னு கீழே விழுந்துடும். அப்புறம் நாங்கள் இங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு இருந்தோம். ஃபிக்ஸ்ன்னு சொல்லி மாத்திரை மருந்து கொடுத்தாங்க. எம்ஆர்ஐ, இஇஜி எல்லாம் எடுத்து அது மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு அதிகப்படியாக தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அது சரியாகலை. ஒரு நாளைக்கு 4 தடவை 3 தடவை அதாவது டேப்லெட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி மாதத்துக்கு 2 தடவை 1 தடவை வந்தது. அப்புறம் டேப்லெட் சாப்பிட்டதை விட வயசாக அதிகமான ஒரு வந்துக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சரியாகலைன்னு வேறு டாக்டரை பார்க்கலான்ட்டு அப்புறம் சாரை இன்னொரு டாக்டரு ஒரு 2-3 பேர்த்து மூலயமா தெரிஞ்சுக்கிட்டு சார் திருச்சிக்கு வராமோ திருச்சிக்கு பார்த்தோம். அவர் சென்னையில் ஸ்கேன் பண்ணி இங்கே சில வசதிகள் எல்லாம் அங்கே இருக்குதுன்னு சொல்லி அங்கே கூட்டிகிட்டு போய் அங்கே எல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் அவர் ஆப்ரேஷன் பண்ணால் சரியாகும்னு சொன்னார். மறுபடியும் சென்னை போய் ஆப்ரேஷன் பண்ணோம். அதில் ஆப்ரேஷன் பண்ண பிற்பாடு இப்போ நல்லா இருக்குது. எந்த இதுவும் வரல. இப்போ 5 மாதம் ஆகிடுச்சு. எந்த ஃபிக்ஸும் வரல. மாத்திரை சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ மாத்திரை குறைச்சிருக்காங்க. மறுபடியும் நல்லபடியாக காணத்துக்கு சாருக்கு டாக்டர் ரஞ்சித்குமார், டாக்டர் விஸ்வநாதன், தமிழ்நாடு அரசு இவங்க 3 பேர்த்துக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா நாங்கள் காப்பீட்டு திட்டத்தில் தான் ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு பக்கம் செலவாச்சு. ஹாஸ்பிட்டல் அவங்களே எல்லா ஏற்பாடும் பண்ணி பயப்பட வேண்டாம், நல்லா தைரியமாக எங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போ பாப்பா நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முன்னாடிலாம் ஒரு நாளைக்கு அதிகப்படியாக 4 தடவை கூட வந்தது. இப்போ எந்த தான் இது மாதிரி குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்றுனா டாக்டர் சொல்கிறத முழுமையாக கேட்டு நல்லபடியாக நம்மளும் ஒத்துழைப்பு கொடுத்தோன்னா அவர் நல்லபடியாக பண்ணி கொடுப்பார். நாங்களும் பயந்தோம். எங்கள் வீட்டிலலாம் ஆப்ரேஷனே பண்ண வேண்டாம், தலையில் போய் பண்ணோன்னா நல்லா இருக்காது அப்படின்னாங்க. முழு நம்பிக்கையோடு போன அந்த சார் சொன்னதை கேட்டு எங்களுக்கு நல்லபடியாக இருக்குது. இது மாதிரி குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்தால் பெற்றோர் பேரண்ட் யாரும் பயப்பட வேணாம். நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அதாவது இன்றைக்கி ஒரு நாளைக்கு செலவு பண்ணுறத பின்னால் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட தேவையில்லை. நல்லபடியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொன்ன மாதிரி டாக்டர் ரஞ்சித், டாக்டர் விஸ்வநாதன், தமிழ்நாடு அரசு இவங்க 3 பேர்த்துக்கு ரொம்ப நன்றி.